வணக்கம் என் அன்புக்குரியவர்கள். இன்றைக்கி என்ன ஒரு பதிவு அப்படின்னா, நாம் இறப்பதற்குள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை. முதல் வேலையாக நம்ம அந்த இறப்பு அப்படின்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னா, காலத்தை நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ணிட்டோம்னு அர்த்தம். இந்த காலத்தை விரயம் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ காலத்தை முதலில் அந்த பயன்படுத்தணும், விரயம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வேணும். அப்போ காலமும் நேரமும் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதை நம்ம யாருமே உணர்றதில்ல. அது என்ன, தண்ணீர் போல் செலவு செய்து கொண்டு தண்ணீர் கூட கீழே போனால் ஏதோ ஒரு புல் பூண்டுகளுக்கு முளைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது அந்த தண்ணீர். ஆனால் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம்தான் நிறைய சிந்தனைக்குரியது. அதனால் எப்போவுமே நேரத்தை விரயம் பண்ணாதீர்கள். இறப்புக்கு அப்புறம் சொர்க்கமோ நரகமோ அப்படிங்கிற விஷயம் நார்மலான இயல்பான மனிதர்களிடம் காண்பதறிது. நாம் ஒன்றும் கடவுளும் கிடையாது. செத்த பிறகு மோட்சமோ சொர்க்கோலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்புலாம் இல்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு சொர்க்கம் என்பதெல்லாம் அரிதான ஒன்று தான். அதனால் இறப்புக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நாம் செய்கிற காரியத்தை செய்யலை நுணுக்கமோடு ஒரு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நம்முடைய குடும்பத்திற்கும் நம்ம குடும்ப சூழலுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு நல்ல சான்றாக ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல மகனாக திகழணும் அப்படின்னா, அவர் சொல்படி, இந்த உலகம் சொல்படி, நீ உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்படி, உன் தாய் தந்தை சொல்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவம் அழிவுக்கு முற்றுப்புள்ளி. அழிவு வந்துடும் இல்லையா? ஆணவம் அகம்பாவம் சிறு வயதிலே தான் பெரிய விஷயம் சாதிக்கிறவர் ஒரு வீராப்பு, வெற்றி வீராப்பு அப்படின்னா நிறைய பேர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அதை தவிர்க்கணும். இப்போ எதெல்லாம் தேடி போகணும் அப்படின்னா, அறிவை தேடி போகணும், நல்ல மனிதர்களை தேடி போகணும், நல்ல சிந்தனைகளை தேடி போகணும், நல்ல புத்தகங்களை தேடி போகணும், நல்ல நட்பை தேடி போகணும். இத்தனை விஷயங்கள் நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்யறதில்ல. ஆனால் இத்தனை விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா எதிர்மறை ஆற்றலுக்காக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போ எதிர்மறையான சிந்தனைகள் வரும்பொழுது உனக்கும் சரி, இந்த நாட்டுக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி பயன் இல்லாதது தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ பயனுள்ளது உனக்கான பயனுள்ளதாக இருந்தால் கூட செய்து விடலாம். ஆனால் இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு கெடுதலை நினைக்கின்ற அந்த எதிர்மறையான சிந்தனையும் ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த உலகத்திற்கு எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் போவார்கள். ஆனால் வந்தவர்கள் போவர்களுக்கு எத்தனையோ பேர் போகிறாங்க, எத்தனையோ பேர் வராங்க. ஆனால் நிலைத்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. நிலைத்தவர்கள் யார் இருக்காங்கன்னா, நமக்காகவும் நாட்டுக்காகவும் நம்மளுடைய சமுதாயத்துக்காகவும் ஏதாவது நம்ம செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த காலச்சூழலை இடம்பெறாங்க. அப்போ அந்த காலச்சுவட்டில் நம் பெயர் பதிக்கணும் அப்படின்னா நல்ல செயல்களையும் இந்த உலகத்தில் செய்யணும், தீயதை விற்றணும். தீதும் நன்றும் பிறதர வாரா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரிகள். இந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி எல்லோருமே வாழணும் அப்படின்னு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். அப்படிங்கும்போது நம்ம குறுகிய காலகட்டத்தில் நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம், நிறைய தவறான விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம், நிறைய குற்ற உணர்வோடு வாழுகின்றோம், நிறைய நம்பிக்கைக்குரியவர்களை ஒரு அந்த நட்புகளை இழக்கிறோம், நிறைய விஷயங்களை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் கலைந்த பிறகு உனக்கு என்ன நல்ல விஷயங்களை செய்ய தோணுதோ அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சேன்னா வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம்னா வாழ்க்கை நிறைய காலங்களை கழித்த பிறகு கடைசியில் சாவு வந்த பிறகு அம்மானாலும் முடியாது, ஆத்தானாலும் முடியாது. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இளமை காலம் சரசர மின்னல் வேகத்தில் போயிடுது. அந்த இளமை வாழ்க்கையில் ரொம்ப பேர் நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு, காலத்தை விரயம் பண்ணிட்டு, வாழ்க்கையை விரயம் பண்ணிட்டு கடைசியில் என்னால் முடியுது, அங்கே பொக்குது இங்கே பொக்குதுன்னு சொல்லிட்டு அழுகிறதுனால எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. தயவுசெய்து மாணவர்களே, இளைஞர்களே, மனிதர்களே, நேரத்தையும் காலத்தையும் உன்னுடைய செயலையும் எதிர்மறையான ஆற்றலை விட்டுவிட்டு நேர்மறையான சிந்தனையை
பயன்படுத்துங்கள். இந்த உலகம் நமக்கானது, உனக்கானது, நம்மளுக்கானது அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டு சிறந்த முறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது வழிகாட்டினால் அவர்கள் வழியில் பின்தொடருங்கள். இல்லை, உங்களால் என்னால் பின்தொடர முடியும் என்றால் யாருக்கும் எந்த உபத்திரமும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கற்றல் மிகப்பெரிய விஷயம். படிப்பு ரொம்ப முக்கியம் தம்பி, கப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி படிப்பு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலத்தில் இளைஞர்களிடம் படிப்பும் கற்றல் கல்விங்கிற விஷயம் எல்லாம் வெறும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்ட ஒரு பொருளாகிவிட்டது. அதை உன்னை காப்பாற்றும் ஒரு கருவி அப்படின்னு எவனுக்குமே எனக்கு தெரியல. இதை உணராத மக்கள் என்றைக்கும் மக்களாக மனிதராக இருக்க முடியாது, மக்களாகவும் மாபெரும் விலங்குகளாகவும் தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்துடாதீங்க. எப்போவுமே நம்மை அறிவற்றும் காக்கும் கருவியாக நம்மளுடைய கல்வியை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க முடியலைன்னா நம்முடைய வாழ்நாளே வீணாக போயிடும். தயவு செய்து வாழ்நாளை வீணாக்காதீர்கள். இறந்து விட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இறப்பதற்குள் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்துவிட்டு இறப்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.